சந்தீப் பிரதீப், வினீத், நரேன் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் தின்ஜித். இந்த தின்ஜித் யார் அப்படின்னா கிஷ்கிந்த காண்டம்ங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் கொடுத்தவர். இந்த படம் பார்த்தவங்களுக்கு இவர் யாருன்னு கண்டிப்பா தெரியும். அவர் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாள படம் தான் ஈகோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, குறிஞ்சன்கிற ஒரு அனிமல் லவர், குறிப்பா டாக் லவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப தனிமையா ஒரு மலை மேல வந்து தன்னோட ஒரு அவர் வீடு மட்டும் தான் அந்த மலை மேல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லொகேஷன்ல வந்து தன்னோட ஒய்ஃப் கூட கூட கொஞ்சம் நாய்களோட அவர் பாட்டுக்கு அவர் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் மேல ஆல்ரெடி இருக்கிற ஒரு பெண்டிங் கேஸ்க்காக விசாரிக்கிறதுக்காக ஒரு ஐஓவா வராரு நரேன். அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி வராரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவங்க வந்து ஒரு 4, 5 மாசமாவே அவங்க காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல, எனக்கு சொல்லவும் இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப அவர்ட்ட விசாரிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவரை தேடி போறாங்க. நரேன் அவரை தேடி போறாரு. அப்படி தேடி போறப்ப விஷயம் வந்து அவ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவல்லாம் அவரை பத்தி தெரியுது. அது என்னென்ன அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ஈகோ. படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் தலையும் புரியாது, காலும் புரியாது. உங்க பொறுமைய சோதிச்சு தான் விடுவாங்க. இதுக்கெல்லாம் கடந்து இந்த பொறுமையெல்லாம் நீங்க தாங்குனீங்கன்னா மட்டும்தான், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஸான எலமெண்ட்ட நீங்க ஃபீல் பண்ண முடியும். படத்தோட கிளைமாக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க படம் போற ஃப்ளோல வந்து ஒரு சில விஷயங்கள கண்டிப்பா கெஸ் பண்ணுவீங்க. அதுல டவுட்டே இருக்காது. ஏன்னா படம் வந்து ஒன்ஸ் ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆக 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 அப்படியே அப்படியே படம் வந்து அப்படியே விரியும். அப்படி வந்து விரியிறப்ப ஒரு சில விஷயங்கள நீங்க யோசிப்பீங்க. இவங்களா இருக்குமோ? இதுக்கு இந்த காரணமா இருக்கும்னு சொல்லி சில விஷயங்கள கெஸ் பண்ணுவீங்க. அது எதுவுமே இல்லாம டோட்டலா நீங்க எதிர்பார்க்காத உங்க உங்களோட உங்களோட விஷன் வந்து அந்த அந்த கேரக்டர் மேல போயிருக்கவே போயிருக்காது. அப்படி ஒரு கேரக்டர் வந்து கிளைமாக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு ஒரு லெவல்ல வந்து ஒரு நீங்க அரண்டே போயிருவீங்க. அந்த மாரி ஒரு விஷயத்த காட்டிக் குடுத்துரும். இதுக்கெல்லாம் பொறுக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த முதல் 1 மணி நேரம், அந்த 50 நிமிஷத்த கடக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப ஒரு மாரி எந்த விதமான ஹையுமே இருக்காது. படம் வந்து ஸ்டோரி செட் பண்றதுக்காக அந்த 1 மணி நேரம் அப்படியே அப்படியே ஃப்ளாட்டா போகும். அத நீங்க கண்டிப்பா தாண்டி தான் ஆகணும். படத்துல வந்து காமெடி அப்படிங்கிறதெல்லாம் பெருசா இருக்காது. சீரியஸான எலமெண்ட் வேணா இருக்குமே தவிர, நீங்க என்டர்டெயின் ஆகுறதுக்கான எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல சுத்தமா இருக்காது. படத்துல பெருசாவே காமெடிங்கிற அந்த ஒரு இதே கிடையாது. முதல் 1 ஹவர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் அந்த ஸ்டோரி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ போகும். ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. அதுல சின்ன சின்ன மிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிப் ஆக ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்து பயங்கரமா இருக்கும். கிளைமாக்ஸ பார்த்து உண்மையே எனக்கே வாவ்! அப்படிங்கிற மாரி, ஏய் நீ தானா அப்படிங்கிற மாரி ஆச்சரியப்பட்டு போயிருச்சு. அதெல்லாம் உண்மையிலே பயங்கரமா இருக்கும். அது மாரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து படம் வந்து கேரளா, ஒரு மலையாளம் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப அந்த ஹில்ஸ காமிக்கிறது, அந்த கிரீனரிய காமிக்கிறது எல்லாமே விஷுவலா பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆ டாக்ஸ வந்து படத்துல பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அதுவுமே நல்லா நடிச்சிருக்கும். அது குலைக்கிறது, அந்த வெறி பிடிச்ச மாரி இருக்கிறதெல்லாம் சிஜி ஒர்க்கா? இல்ல எனக்கு தெரியல சிஜி ஒர்க்கா? இல்ல உண்மையாவே நாய வந்து அந்த மாரி பண்ண வச்சு அப்படி அப்படி ஷூட் பண்ணாங்களான்னு தெரியல. ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு அனிமலுக்கும், ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் அது பயங்கரமா காமிச்சிருக்கும். நம்ம வந்து டாக்ஸ் மாரி ஒரு சில அனிமலுக்கு வந்து நம்ம ல ல நம்ம நம்மளோட லவ்வ குடுத்தோம் அப்படின்னா, அது நம்மள புரொடெக்ட் பண்றது, அது நம்மள வந்து பயங்கரமா சேஃப்கார்ட் பண்றது எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு நுட்பமான விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. படத்துல இதான் படத்தோட மூடு இப்படி. இத எதிர்பார்த்து மலையாள படம்னாலே நீங்க வந்து படம் ஸ்லோவா இருந்தா கூட, ஸ்லோவா இருக்குன்னு சொல்ல மாட்டோம்ல. படம் ஸ்லோவா தான் இருக்கு. படம் வந்து தமிழ் டப்டுல Netflixல அவைலபிளா இருக்கு. பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பாருங்க. இந்த டைரக்டரோட இதுக்கு முந்தைய படமான கிஷ்கிந்த காண்டம் கூட இதே மாரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் தான். கிளைமாக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டோட முடிப்பாங்க. பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.